காதல் ரீசெட் ரிப்பீட். அதித்திக்கு தூங்கி எழுந்திரிச்சா ரீசெண்டா நடந்த எல்லாமே மறந்து போயிரும். அவங்களுக்கு திரும்ப ஞாபகம் கிடைச்சதா இல்லையா? அண்ட் இது ஏன் அவங்களுக்கு இந்த மாதிரி மறந்து போகுது அப்படிங்கிறது தான் இந்த காதல் ரீசெட் ரிப்பீட் படத்தோட ஒரு சின்ன பெஸ்ட் லைன். எப்போ போல இந்த படத்தோட ரிவ்யூ போறதுக்கு முன்னாடி ஹலோ ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராம் கிருஷ்ணன் பேசுறேன். குட்டி மெசேஜ். எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் தாட்ல ஸ்டிக் ஆயிட்டீங்கன்னா அந்த வேலையை பண்றதுக்கு முன்னாடி நம்ம மைண்டுக்குள்ள பல ஓவர் திங்கிங் போகும் பாருங்க. அதுவும் குறிப்பா சோம்பேறித்தனமான தாட்ஸ், அதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்றோங்கிறத விட அந்த சோம்பேறியான தாட்ஸ், இதுதானே அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கண்டிப்பா பண்றதுக்கு முன்னாடி தோணும் ஒரு வேலையை. அந்த சோம்பேறி தாட்ஸை கண்டிப்பா நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுமா என்னன்னு தெரியாது. பட் ஆனா அதை சீட் பண்ணி ஏமாத்தி நம்ம செய்யணும்னு நினைக்கிற அந்த ஒரு வேலையை அந்த ஒரு பாசிட்டிவ் ஃபீல்லே ஆன் த ஸ்பாட் அப்பவே பண்ணி முடிச்சிடணும். காதல் ரீசெட் ரிப்பீட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு பர்சனலா இந்த படத்துல மூணு பாசிட்டிவ்ஸ் மட்டும் தான் தெரிஞ்சு. ஒன்னு, எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஹாரிஸ் ஜெயராஜோட மியூசிக். ரெண்டாவது, எம்.எஸ். பாஸ்கர் சார் பிளே பண்ண டாக்டர் பால் மாணிக்கம் அப்படிங்கிற கேரக்டர். உண்மையாலுமே அவர் பேர் அதுதானா அப்படிங்கிறது படத்துல ரிவீல் பண்ண விட்டாங்க. ஓகே, அது ஒரு காமெடி மீட்டர்ல பார்த்தா அந்த லாஜிக்கெல்லாம் யோசிக்க மாட்டீங்க. பட் அவரோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல ஒரு மாதிரி என்னடா ஸ்டீரியோ டிபிக்கலா வர ஒரு டாக்டர் கேரக்டர் தான் பிளே பண்றாருன்னு வந்தாலும் அதுக்கப்புறம் அவரோட கேரக்டருக்குள்ள போய் பார்த்தா ரொம்ப நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எம்.எஸ். பாஸ்கர் கொடுத்துருக்காரு. மூணாவது, இந்த படத்தோட ஃப்ரேம்ஸ், அது பர்டிகுலர்லி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர ஸ்டார்டிங் 20 நிமிஷத்துக்கான அந்த ஒரு ஃப்ரேம்ஸ், அந்த செலக்ஷன்லாம் எப்படி பண்ணாருன்னு தெரியல அரவிந்த் கிருஷ்ணா. எனக்கு பர்சனலா அவரோட சினிமோட்டோகிராஃபில எல்லா படங்களுமே பிடிக்கும். நெஞ்சம் மறப்பதில்லைக்கு அப்புறம் எங்க சார் போனீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப யூனிக்கான, பாக்குறதுக்கே டிஃப்ரெண்டான ஃப்ரேம்ஸ் எல்லாம் செட் பண்ணுவாரு. அண்ட் அவரோட கலர் பேலட் ஐடியாஸுமே படத்துல பாக்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த படத்துலயுமே ரொம்ப நல்லாவே சினிமோட்டோகிராஃபி பண்ணி கொடுத்துருக்காரு. ஓகே, மூணு பாசிட்டிவ்ஸ் மட்டும் தான் அப்படின்னு ஏன் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன்னா, ஏன்னா இந்த படத்துல எனக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிற பெரிய நெகட்டிவ், பெரிய டிசப்பாயின்மெண்ட் டைரக்டர் விஜய் கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு படத்தை எதிர்பார்த்தது. ஏன்னா ஒரு லவ் கான்செப்ட்னு எடுத்துட்டா, அதுலயும் பர்டிகுலரா சைல்ட்ஹுட் சம்மந்தப்பட்டு அதுல இருந்து வர லவ் கான்செப்ட் அப்படின்னு எடுத்துட்டாலே அந்த ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப அழகா கேரக்டர்ஸ் மூலியமா எழுதக்கூடிய ஆள் தான் டைரக்டர் விஜய். எங்க மிஸ் ஆச்சுன்னு தெரியல. மதராசப்பட்டினம், தெய்வ திருமகள், கிரீடம், அந்த தலைவி, சைவம், இப்படி கேரக்டர்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற டைரக்டர் விஜய் இந்த காதல் ரீசெட் ரிப்பீட்ல எங்க போனாருன்னு தெரியாது. இன்ஃபேக்ட் படம் ரிலீஸ் ஆகிறக்கு 1 வீக் முன்னாடி வரைக்கும் ஏதோ நியூ ஃபேஸஸ் வச்சு யாரோ விஜய் புது டைரக்டர் தான் இந்த படம் எடுத்திருக்காருன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஆனா இன்டர்வியூஸ் அண்ட் சில பேரோட ப்ரெஸ் மீட்ஸ் எல்லாம் கேட்கும் போது தான் தெரிஞ்சு இது டைரக்டர் விஜய் எடுக்கிற படம்னு. ஸோ அது ஒரு கன்வின்சிங் பாயிண்டா இவ்வளவு லேட்டா நான் படம் பாக்குறதுக்கு ஒரு ரீசனா இருந்துச்சு. ஏன் யாருமே இப்ப வரைக்குமே இவர் எடுத்த ஒன் ஆஃப் த பிரில்லியன்ட் த்ரில்லர் மூவி அப்படின்னு நான் கன்சிடர் பண்ற வாட்ச்மேன் படத்தை, அது ஜிவி பிரகாஷ், யோகி பாபு வச்சு எடுத்திருப்பாரு. ஒரு சின்னதா நாய்க்குமே ஒரு கேரக்டரைசேஷன் பண்ணி அந்த படத்துல இது பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் இந்த படத்தோட ரீமேக் அப்படி இப்படின்னு சொன்னாலும், நான் அந்த என்ன படத்தை ரீமேக்னு சொன்னாங்களோ அந்த படம் பார்க்காம அந்த வாட்ச்மேன் படத்தை பார்த்தங்காட்டி எனக்கு ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. ஸோ எனக்கு ஒரு ரியல் சர்ப்ரைஸ் தான் தாண்டவம்க்கு அப்புறம் இந்த வாட்ச்மேன் படம் டைரக்டர் விஜய் கிட்ட இருந்து. அந்த லாஸ்ட் பொங்கல், இந்த பொங்கல் எல்லாமே இதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொங்கல்ல மிஷின் சாப்டர் 1 அருண் விஜய், எமி ஜாக்சன் வச்சு ஒரு டீசென்டான கிரைம் இன்வெஸ்டிகேஷன் டிராமா கொடுத்திருந்தாரு. எனக்கு அது ஒரு படமா பார்க்கும்போது ஓகே, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னு தான் இருந்துச்சு. பட் அந்த படம் இவரோட பெஸ்ட் ஒர்க் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பட் அது கூட ஒரு படமா அந்த கதைக்கு ஒரு ஜஸ்டிஸ் பண்ணியிருப்பாரு. எனக்கு இந்த படம் பார்த்து முடிக்கும் போது இல்ல, பார்க்கவே ரொம்ப ஒரு இம்மெச்சூர் ஹேண்டிலிங் மாதிரி தான் இருந்துச்சு. டைலாக்ஸ்ல இருந்து ஆக்டர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வரைக்கும் எல்லாத்துக்கிட்ட இருந்தும் வந்த அவுட்டு. ஏன்னா ஒரு எப்படி சொல்றதுன்னா, எக்ஸாம்பிளுக்கு எனக்கு மட்டும்தான் அப்படி ஃபீல் ஆகுதான்னு தெரியல. ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு ரிஹர்சல் பண்ணுவாங்க. அந்த ரிஹர்சல்ல இருக்கிற மிஸ்டேக்ஸை ஒரு ஃபீச்சர் ஃபிலிமுக்கோ இல்ல அபிஷியல் ஷார்ட் ஃபிலிமுக்கோ பண்ணும்போது அந்த மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணிட்டு தான் ஆக்டர்ஸ் கிட்ட இருந்து பெர்ஃபார்மன்ஸும், அதுவும் ரைட்டிங் ஸ்கிரிப்ட்ல என்னெல்லாம் இங்க மிஸ்டேக் ஆகுதுன்னு அந்த ரிஹர்சல் மிஸ்டேக்ஸ்ல இருந்து சில விஷயங்கள் கத்துருப்பாங்க. எனக்கு இந்த படம் பார்க்கும்போது ஒரு ஃபர்ஸ்ட் டிராஃப்ட்ல எல்லாருமே ரிஹர்சல் பண்ணி நடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் படமும் இருந்துச்சு, இந்த படத்தோட ஸ்டோரி லைனும் இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தோட லீட் ரோலர் நடிச்ச மதும்கேஷ் பிரேம், இவர்கிட்ட பாத்தீங்கன்னா ரொம்ப ரியாக்ஷன்ஸ் கம்மியா தான் இருக்கு. சட்டிலா நடிக்கிறாரா இல்ல சும்மா நின்று இருக்காரா அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. பட் இதுக்கு முன்னாடி அவரோட அவுட்லுக் அண்ட் ட்ரெய்லர்ல காட்டினது வச்சு பார்க்கும்போது அண்ட் இந்த படத்துல அவர் பண்ண சில சின்ன ஸ்டன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இவரை வச்சு ஒரு சைலண்ட் சூப்பர் ஹீரோ ஃபேண்டசி மூவி ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு இருந்துச்சு அதுக்கு. பட் படம் பார்க்கும்போது இவர் நடிச்சிருக்காரு அப்படிங்கிற அளவுக்கு சொல்லக்கூடிய எந்த சீன்ஸுமே இல்லை. ரொம்ப சிம்பிளா ஸ்டாண்டர்டா ஒரே ரியாக்ஷன் அதை சொல்றதான் தெரியல. இந்த படத்துல சித்தார்த்துன்னு இருந்திருக்காரு அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. பட் ஆனா ட்ரெயின் பண்ணா கண்டிப்பா இவர்கிட்ட இருந்து ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா வரும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை அண்ட் ஃபெய்த் இருக்கு. அதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்டா ஜியா சங்கர், அவங்க பாத்தீங்கன்னா ஒன்லி ரியாக்ஷன்ஸ் ஆக்டிங்ல ஒரு சீனுக்கு 2 ரியாக்ஷன் 3 ரியாக்ஷன் கொடுக்கலாம். பட் ஆனா அந்த எமோஷனை கன்வே பண்றதுக்கு ஒரு பயங்கரமா ஒரு ஹவுஸ் லோட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. லிப்சிங் சுத்தமாவே
செட் ஆகல. பட் ஆனா அந்த டப்பிங் ஆர்டிஸ்ட் ஒர்க், ஜியா சங்கர் ப்ளே பண்ண அதித்தி கேரக்டருக்கு பண்ண டப்பிங் ஆர்டிஸ்ட் ஒர்க் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்களோட வாய்ஸ் அந்த கேரக்டர் என்ன அப்படிங்கறத டிஃபைன் பண்ணிச்சு. பட் ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அந்த கேரக்டர் கிட்ட இருக்கிற அந்த எமோஷனை ஆடியன்ஸ் கிட்ட கடத்தாத மாதிரி தான் வந்து எனக்கு தெரிஞ்சு. இது ஜியா சங்கர்னு மட்டும் இல்ல, இந்த படத்துல இருக்கிற எல்லா கேரக்டர்ஸுமே சொல்றேன், எக்ஸப்ட் எம் எஸ் பாஸ்கர் சாரை தவிர. அந்த தலைவரா ரோமன்சம் அப்படின்னு மலையாள படத்துல நடிச்ச அர்ஜுன் அசோகன் கூட ஆரின்னு ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாரு. சில சீன்ஸ்ல ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தாரு. பட் மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ் வந்து ரொம்ப ஓவர் டூ பண்ணி ஆக்ட் பண்றாரோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா அந்த கேரக்டரோட ரைட்டிங் அப்படி இருக்கு. ஈவன் ஜெயபிரகாஷ் சார் கூட வந்து இந்த படத்துல நடிச்சிருக்காரு. பட் அந்த கேரக்டர் டெப்த் அண்ட் ஆர்க்குங்கிறது இல்லாதங்காட்டி படத்தோட என்னால எமோஷனலா கனெக்டடா பார்க்க முடியல. அந்த காஃபின் அந்த சவப்பெட்டியை வச்சு நீங்கள் மீம்ஸில் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு டான்ஸ் ஆடுவாங்க, அவங்கள வச்சு தான் ஒரு ஃப்ரெஞ்ச் பீப்புள்னு சொல்லிட்டு ஒரு பழைய காலத்து காமெடி பண்ணாங்க. பட் ஆனால் கரெக்டாக அது அவங்களான்னு தெரியல. அதெல்லாம் படத்தில் எனக்கு ஒட்டவே இல்லை. அதே மாதிரி இந்த படத்துக்கு ஃபாரின் லொக்கேஷன் போகணும் அப்படிங்கிற ஒரு தாட் எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியல. ஸ்காட்லாண்ட்லாம் போய் எடுத்து ஒரு யூஸும் இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு அந்த லொக்கேஷனுக்கு. எனக்கு எல்லாமே கதையில இருக்கு. ஒரு அம்மா சென்டிமெண்ட், ஒரு அப்பா சென்டிமெண்ட், அப்பாவுக்கு செகண்ட் மேரேஜ் நடக்கிற அந்த ஒரு சித்தியோட வில்லத்தனம், ஃபர்ஸ்ட் லவ், சொல்லப்படாத லவ், பிரேக் ஆன லவ், இப்படின்னு எமோஷன்ஸை கடத்துறதுக்கு எல்லா விதமான ரைட்டிங் ஸ்கோப்புமே இந்த படத்துல இருக்கு. பட் ஆனா அதுக்கான டிராமாவை ரொம்ப கன்வின்சிங்கா டைரக்டர் விஜய் வந்து நம்ம கிட்ட வந்து காட்டலன்னு தான் நான் நினைக்கிறேன். சரி, ஓகே, இவ்வளவு நெகட்டிவ்ஸ் இந்த படத்துல இருந்தாலும் இந்த சேவியர் ஆஃப் த மூவிங்கிறது எனக்கு பர்சனலா ஹாரிஸ் ஜெயராஜ் தான் சொல்ல முடியும். ஏன்னா மியூசிக் தலைவன் மிரட்டி விட்டுருக்கான். இதுக்கு முன்னாடி பிரதர் படத்துலயும் ஜெயம் ரவி டைரக்டர் ராஜேஷ் கம்பால வந்து பிரதர் படத்துலயுமே வந்து அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் மியூசிக் எனக்கு பிடிச்சிருந்துச்சு பர்சனலா. அதே மாதிரி தான் இந்த படத்துலயுமே வந்து மியூசிக் சூப்பரா போட்டிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சாங்ஸை பிளேஸ் பண்ற விதமும் அந்த ஒரு பழைய இளையராஜா சாங்கை வந்து ரீக்ரியேட்டும் பண்ணியிருக்காரு. அதுவும் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் இந்த படம் ஒரு விஷயம் உங்களுக்கு புரியும்னா ஹாரிஸ் ஜெயராஜோட மியூசிக் ஒர்க்கை நான் சொல்லுவேன். அண்ட் இன்னொன்று, படத்தோட லாஸ்ட் 15 மினிட்ஸ் என்னோட சேஃபஸ்ட் பெட்னா எனக்கு பர்சனலாக வந்து அந்த லாஸ்ட் 15 மினிட்ஸ் பிடிச்சிருந்துச்சு. அதில் இருக்கிற அந்த ஒரு இன்டென்சிட்டி, அந்த ஒரு சென்சிபிலிட்டியான கேரக்டர் ரைட்டிங், அதை படத்தில் த்ரூ அவுட் கொண்டு வந்திருந்தாலே வந்து ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான படமாக மாறி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனால் கண்டிப்பாக படம் பார்க்குறீங்கன்னா போய் அந்த லாஸ்ட் 15 மினிட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். மற்றபடி இந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஸ்பாய்லரே இல்லாமல் நான் சொல்லணும்னு நினச்சா எல்லா ஸ்பாய்லர் ஃப்ரீ பாயிண்ட்ஸையுமே வந்து இந்த ரிவ்யூவில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு இந்த படத்தில் பிடிச்சிருந்துச்சு, நீங்கள் சொன்னது எனக்கு வேற பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து நான் இப்படி பார்த்தேன், இந்த விஷயம் நீங்கள் இப்படி பாருங்க இந்த படத்தை அப்படின்னு வந்து ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இந்த படத்தோட ரிவ்யூ பற்றி நீங்கள் சொல்லணும் இருந்தால் தாராளமாக சொல்லுங்கள். நான் ஏதாவது இன்ஃபர்மேஷன் தப்பாக ப்ரொவைட் பண்ணியிருந்தாலும் அதையும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் திருத்திக்க ட்ரை பண்ணுறேன். இந்த காதல் ரீசெட் ரிப்பீட் படத்துக்கு என்னோட ரேட்டிங் என்னன்னு கேட்டிங்கன்னா 100க்கு ஒரு 30 மார்க்ஸ் தருவாங்க. காதல் ரீசெட் ரிப்பீட் doesn't have any value to its content. நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரும் நல்லா வச்சிருங்க. அவ்வளோதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பை பை. நான் வரேங்க. நான் வரேங்க.